தேசிய ஜனநாயக கூட்டணி மிகவும் வலுவடைந்திருக்கிறது. இங்கே கூட்டணியில் உள்ள கட்சிகள் அனைவரும் ஒற்றுமையுடன் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். சில பேர் எதிர்பார்த்தார்கள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கடந்த 8-9 ஆண்டுகளாக பிரிந்து கிடந்தார்களே, அவர்கள் எப்படி ஒன்றிணைவார்கள் என்றெல்லாம் பேசினார்கள். ஆனால் இன்றைக்கு அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகமும் கீழ்மட்டம் முதல் மேல்மட்டம் வரை புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் ஆட்சியை அமைக்க வேண்டும், என்டிஏ கூட்டணி தலைமையில் அமைக்க வேண்டும் என்பதற்காக முழு மனதோடு தமிழ்நாடு முழுவதும் மற்றும் பாண்டிச்சேரியிலே ஒன்றிணைந்திருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இன்னொன்று சொல்றேன், அன்றைக்கு நான் கும்பகோணத்தில் பேசுறப்ப என்ன பத்திரிகையாளர்கள் கேட்டார்கள். அப்பொழுது சொன்னேன், உங்கள் கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தொகுதி உடன்பாடு முடிவடைந்து விட்டதா என்று கேட்டார்கள். இன்னும் இல்லை. நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணியில தேசிய அளவிலே தலைமை தாங்குகிற பிஜேபி தலைமை தாங்குகிற கூட்டணியில தமிழ்நாட்டில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் இணைந்திருக்கிறோம். உங்களுக்கு தெரியும், இப்ப 10 ஆண்டுகளாக கொள்கை கூட்டணிங்கிற திமுக காங்கிரஸ்ல இன்னும் உடன்பாடே ஏற்படவில்லை. அந்த கூட்டணி தொடருமா என்கிறது தெரியாத நிலையில்தான் தமிழ்நாடு இருக்கிறது. அதை திசை திருப்புவதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியின் வலுவாக இல்லை, அங்கே குழப்பம் என்றெல்லாம் பொய் பிரச்சாரங்கள் வைக்கப்படுகிறது. காங்கிரஸ் கட்சி எனக்கு தெரிந்த தகவல்படி 35 40 தொகுதிகள் கேட்கிறார்கள். கூட்டணி மந்திரி சபை அமைக்க வேண்டும் என்று கேட்கிறார்கள் என்பதுதான் உண்மை. அதற்கு திமுக ஒத்துக்கொள்ளவில்லை. அதனால் காங்கிரஸ் அந்த கூட்டணியில் தொடருமா என்பதே தெரியவில்லை. அதுபோல தேசிய ஜனநாயக தேசிய முஸ்லீம் லீக்கின் தலைவர் நாதர் மொய்தீன் அவர்கள் ஏற்கனவே 3 தொகுதியில் போட்டியிட்டோம், இப்பொழுது 2 தான் தருவேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி அவரு பாவம் அந்த வயதான காலத்தில் மூர்ச்சை அடைந்ததெல்லாம் பார்த்திருப்பீங்க. அதுபோல எங்கள் கூட்டணியில எந்த ஒரு நிலையும் இல்லை. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அம்மாவால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள். நாங்கள் கருத்து வேறுபாடுகளை தொடர்ந்து இன்றைக்கு ஓரளவு தேர்ந்திருக்கிறோம். எங்கள் கட்சிக்கான தொகுதி உடன்பாட்டை பாரதிய ஜனதா கட்சி மூலம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு பேசி அதை நல்ல முறையிலே நிறைவு செய்வோம். இன்னொன்று, கூட்டணியில ரொம்ப சென்சிட்டிவான விஷயமே இந்த தொகுதி உடன்பாடு, எந்தெந்த தொகுதி என்பதுதான். அதை சுமூகமாக முடிக்க வேண்டும் என்கிற ஒரே நோக்கத்தோடு தான் நான் சொன்னேன், அதிமுக கூட்டணியில, தமிழ்நாட்டில் அதிமுக தலைமை தாங்கிற கூட்டணியில அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு பாஜக மூலம் எங்கள் தொகுதிகளை பெறுவோம் என்று சொன்னேன். இன்னொன்று சொன்னேன், நான் தேர்தலில் போட்டியிடவில்லை. காரணம், எந்த ஒரு சின்ன பிரச்சனைக்கும் இடம் கொடுக்காமல் அம்மாவின் ஆட்சியை அமைக்க வேண்டும் என்பதுதான் எங்களது ஒரே இலக்கு. அதனால் எந்த ஒரு சின்ன மன வருத்தமும் யாருக்கும் வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் டிடிவி தினகரன் தேர்தலிலே போட்டியிடவில்லை என்று சொன்னேன். அதுபோல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு தகுதியான வேட்பாளர்களை கௌரவமான முறையில் பெறுவதற்கு பிஜேபி கட்சி மூலம் நாங்கள் அந்த உடன்படிக்கை எட்டுவோம். பிஜேபியின் கைடன்ஸ் படி அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் செயல்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் நாங்கள் இடங்களை பெற்று வெற்றிகரமாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடப் போகிறவர்கள் இந்த முறை வெற்றி பெற்று சட்டமன்றத்திற்கு செல்வார்கள். அம்மாவின் ஆட்சி உறுதியாக அமையும் என்பதையும் மீண்டும் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணம் விவாஹா தி சென்னை சில்க்ஸ்.